நெல், கோதுமையைப் போல சர்வதேச பயிரான கரும்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு விவசாயிகளின் அடிப்படை எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காவிரியால் வளம் பெறும் தஞ்சை மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக கரும்பு விவசாயமும் கணிசமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது உரங்களின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டதால் கரும்பு விற்பனை விலை கட்டுப்படியாகாத நிலை தொடர்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் கரும்பிற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை 2812 ரூபாயில் இருந்து 4000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெல், கோதுமை இதோட சேர்ந்து கரும்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குறைந்தபட்ச ஆதார விலை, அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது நாடு பூரா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கணும். இன்றைக்கி கரும்பினுடைய உற்பத்தி செலவுங்கிறது மிக அதிகமாக ஆகிட்டு இருக்கு. அதனுடைய இடுபொருள்கள், இதனுடைய செலவு, பல விஷயங்களையும் எதிர்கொண்டு நாங்கள் சந்தித்து செய்ய வேண்டியிருக்கு. கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து நலிவடைந்த நிலையில் இருப்பதால் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்ட சர்க்கரை விற்பனை கழகத்தை மீண்டும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மாநில அரசு கட்டுப்பாடுல நாங்க குறித்த காலத்தில் சர்க்கரை வித்துட்டு விவசாயிகள் கரும்பு பணம் செட்டில் பண்றது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா மத்திய அரசு எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு மத்திய அரசு அந்த சர்க்கரை விற்பனை வந்துட்டு மாசம் ஒரு 10,000 மூட்டை தான் ரிலீஸ் கொடுக்குறீங்க. அப்ப 10,000 மூட்டைன்னா நாங்க ஒரு 2 லட்சம் மூட்டை 4 லட்சம் மூட்டை விற்பனை உற்பத்தி பண்ண சர்க்கரை விற்கிறதுக்கு 6 மாச காலம் ஆனிச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி கரும்பு பணத்தை விவசாயிகளுக்கு பட்டுவாடை செய்வாங்க ஆலை நிர்வாகம். இதனால விவசாயிகளுக்கு கரும்பு பணம் கிடைக்கிறதுக்கு மோசமான ஒரு நிலையில நாங்க தச்செழுத்து இருக்கோம். வெட்டின கரும்புக்கு முறையா பணம் வர முடியாத சூழல் இருக்கு. இனிப்பை வழங்கும் கரும்பு விவசாயிகள் கசப்பான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தங்களின் வாழ்வில் தித்திப்பை ஏற்படுத்தும் வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் எனவும் எதிர்பார்த்துள்ளனர்.